ஹாய் ஃப்ரம் ரூபிபீஸ். இன்னைக்கு நிஃப்டி மார்க்கெட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,500 சிஇ, 25,600 சிஇ. அதாவது மார்க்கெட்டில் எல்லா சிஇ லெவல்ஸுமே அந்த ஃபர்ஸ்ட் ஃபைவ்ல இருக்கிற ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் எல்லா சிஇ லெவல்ஸுமே டவுன் சைடு தான் மார்க்கெட் அப்படின்றத காட்டுது. பட் மார்க்கெட் வந்து அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஏரியாவுக்கு மேலே இருக்கு. ஸோ நம்மளுக்கு என்ன ஒரு இண்டிகேஷன்னா மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்லேருந்து மார்க்கெட் திரும்பி டவுன் ட்ரெண்ட் தான் அப்படின்றத நம்மளுக்கு எங்கே கன்ஃபார்ம் ஆச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கூட மார்க்கெட் வந்து சைடு வேஸில் தான் இருந்தது. ஆனால் இங்கே பாருங்கள் 25,600 லைனை வந்து மார்க்கெட் தொட்ட உடனே எவ்வளோ ஈஸியாக 25,500 இந்த லெவல்ஸ் எல்லாமே நான் வந்து நம்மளோட இண்டிகேட்டர் லெவல்ஸில் தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 25,500க்கு எவ்வளோ நீட்டாக மார்க்கெட் வந்து எண்ட் பண்ணுச்சுங்க. கரெக்டாக 25,600ல் மார்க்கெட் டச் ஆகி 25,600 500க்கு மார்க்கெட் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் கால் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 110லேருந்து 0 வரைக்கும் ஆயிருக்கு மார்க்கெட்டு. இதில் அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து மார்க்கெட் தெரியிறப்போ ஒரு 80 இருந்துச்சுன்னா ஒரு 80 பாயிண்ட்ஸாவது நீங்கள் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து அக்வயர் பண்ணியிருக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷன்லேயே உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 40 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் 150 பாயிண்ட்ஸ் மூமெண்டம் இருந்தது. இன்னைக்கு எக்ஸ்பைரி. ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃபேவரில் தான் இன்னைக்கு மார்க்கெட் மூவ் ஆச்சு. இந்த மாதிரி எந்த டவுட் இருந்தாலும் இந்த இண்டிகேட்டரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.